அடுத்தது நம்ம உடம்புல நிறைய ஊரா இருக்கு. இந்த உறுப்புகள்ல என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாங்க. சும்மா இதெல்லாம் இன்னும் நம்ம மருத்துவம் ஆரம்பிக்கலைங்க. சில விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த மருத்துவத்தை புரியும். சும்மா காதுல மட்டும் போட்டு வைங்க. இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் வேகமா போகுது, ஒவ்வொரு ஸ்டேஷன் நின்று போயிட்டு இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நின்ன உடனே ஒரு 1000 பேர் இறங்குவாங்க, 1000 பேர் ஏறுவாங்க. ஒரு 1000 பேர் அதுலயே உட்காந்துருப்பாங்க. தூரமா இருந்து பாத்தீங்கன்னா கச்சமுச்சான்னு இருக்கும். ஆனா அவங்க வேலையை பாக்குறாங்க இல்லைங்களா, கரெக்டா? அந்த மாதிரி இந்த ரத்தத்தை ஒரு ட்ரெயின் மாதிரி கற்பனை பண்ணுங்க. நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஏன்னா இந்த ரத்தம் தான் எல்லா உறுப்பும் இணைச்சிட்டு இருக்குது. அது ட்ரெயின். இந்த இருதயம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஆரம்பிக்கிற அந்த ட்ரெயின் ஒரு நிமிஷத்துல நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் போயிட்டு மறுபடியும் வந்துடும். ஒரு நிமிஷம் தான் டைம். இந்த ஒரு நிமிஷத்துல எந்தெந்த ஸ்டேஷன்ல எந்தெந்த உறுப்புகள் போகும்போது அந்த உறுப்புல யார் இறங்குறா, யார் ஏறுறா, என்ன சத்து பொருள் ஏறுது இறங்குதுன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு உங்க நோய் எங்க இருக்குன்னு புரிஞ்சு போயிடும். பாருங்க, இருதயம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ரத்தம்ங்கிற ஒரு ட்ரெயின் போகுது. அந்த இருதயத்துல யார் இறங்குவா, யார் ஏறுவா சொல்லுவாங்க. இருதயம்ங்கிறது ரத்தத்தை சுத்தம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இருதயம் ரத்தத்தை சுத்தம் பண்றதே கிடையாது. இருதயம் ரத்தத்தை உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க. இருதய ரத்தத்தை உருவாக்குறதும் கிடையாது. அப்ப இருதயம் என்ன வேலை தான் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இருதயம் அப்படிங்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனோட வேலை என்ன? ரத்தம் சொங்கி மாதிரி வரும். சொங்கி மாதிரி வர அந்த ட்ரெயினை பிடிச்சி பம்ப் பண்ணி ஸ்பீடா போன்னு சொல்லி ஒரு ரத்த அழுத்தம் அப்படிங்கிற பிரஷர் அப்படிங்கிற பிபி அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கறது தான் இருதயத்துடைய வேலை. சொங்கி மாதிரி வருது, இது என்ன பண்ணுது, பிடிச்சி ஒரு பம்ப் பண்ணுது, வேகமா போயிட்டு சுத்திட்டு வருது, மறுபடியும் பம்ப் பண்ணுது. அப்ப இருதயோட வேலை என்னங்க? அந்த ட்ரெயினை ஸ்பீடா போக வைக்கிறதுக்கான ரத்த அழுத்தம் அப்படிங்கிற பிபி அப்படிங்கிற பிரஷர் கொடுக்கறது தான் இருதயத்தோட வேலை. பாருங்க, நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். நாம இதே தியானம் பண்ணும் பொழுது என்னோட ரத்தத்துல இருக்கிற அந்த பிபி ரொம்ப நார்மலா இருக்கும், இருதயம் மெதுவா வேலை செய்யும். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கையை மட்டும் ஆட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி கையை ஆட்டுறேன். இப்ப என்னங்க, ஏற்கனவே தியானம் பண்ணும் போது இருந்த பிபி அதே இருக்குமா, அதிகமா இருக்குமா? அதிகமா இருக்கும். ஏன் அதிகமாச்சு? இந்த கையை நான் ஆட்டின உடனே இந்த கையில் இருக்கிற எலும்பு, நரம்பு, சதைகள், செல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுக்கு எல்லாம் சக்கரை வேணும், ஆக்சிஜன் வேணும் இல்லைங்களா. இது என்ன பண்ணும், கதவை திறந்து எடுத்து சாப்பிடும். ஏன்னா வேலை செய்யுது, சாப்பிடும், கழிவு தூக்கி வீசும். அப்ப இங்க இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் கம்மியா போகும். அப்போ இந்த கையை ஆட்டின உடனே இந்த கையில் இருக்கிற ஒவ்வொரு செல்லு என்ன பண்ணும், இருதயத்துக்கிட்ட, இருதயமே நான் கையாட்டுறேன், எனக்கு வேலை வந்துருச்சு, நான் வேலை செய்யும் போது ரத்தத்துல பொருள் எடுக்கிறேன், அதனால பொருள் கம்மியாகுது, ரத்த அழுத்தத்தை அதிகம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்குவேன்னு சொல்லும். இந்த கை சொல்றதுனாலதான் ரத்த அழுத்தம் அதிகமாகதே தவிர இருதயம் அறிவுகட்டுத்தனமா திடீர்னு அதிகம் கம்மியெல்லாம் பண்ணாது. அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, இருதயம்ங்கிறது நம்ம உடல் உறுப்புகள்ல 6000 கோடி செல்கள், எத்தனை செல்கள் வேணும்னு இருக்குதோ அப்பதான் அதிகம் பண்ணுமே தவிர இதுவே சொந்தமா வச்சு திடீர்னு அதிகம் கம்மியெல்லாம் பண்ணாது. இப்ப பாருங்க, 2 கை ஆட்டுறேன். 2 கை ஆட்டும் போது என்னங்க, இருதயம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் வேலை செய்யுமா, கம்மியா வேலை செய்யுமா? அதிகமா வேலை செய்யும். இதோட பிரச்சனையா, கையோட பிரச்சனையா? இப்ப இருதயம் அதிகமா வேலை செய்யறதுக்கு காரணம் கையா, இருதயமா? இப்ப 2 கை ஆட்டுறேன், பிபி அதிகமாயிருச்சு. நான் என்ன பண்றேன், இங்கிருந்து எகிரி குதிச்சு வேகமா ஓடுறேன். இங்கிருந்து காந்திபுரம் வரைக்கும் வேகமா ஓடி போய் நிக்கிறேன். காந்திபுரம் வரைக்கும் நான் வேகமா ஓடும் போது நடுவில் யாராவது என்னோட பிபி செக் பண்ணி பாருங்க இருக்குமா? அப்போ பிபி நார்மலா இருக்கணுங்கிறது ஒரு சட்டமா? முதல்ல புரிஞ்சுக்குங்க, பிபி நார்மலா இருக்கணுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ரத்தத்துல பிபி தேவைப்பட்டா அதிகம் பண்ணிக்கும், இல்லைன்னா கம்மி பண்ணிக்கும். அது உடம்பு பார்த்துக்கும், இருதயம் பார்த்துக்கும். நாம போய் அதை செக் பண்ணி பார்த்துட்டு பிபின்னா இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா ஓடும்போது ஏன் அதிகமாகுது, எனக்கே அதிகமாச்சு, அப்ப பிடிச்சி இழுத்து நிறுத்தி பாருங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அதிகமாகும். காந்திபுரம் போய் சேர்ந்துட்டேன், காந்திபுரம் போய் சேர்ந்தோம்னா கம்மியாயிருச்சு. அதாவது நார்மலா இருக்கணுங்கிறது, ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கிறாரு, உறுப்புல எல்லாம் மேல டயர் ஏறி போச்சு, எல்லா உறுப்பு எல்லாம் நசிச்சு போச்சு. இப்ப செக் பண்ணி பார்க்கலாம், நார்மலா இருந்தா தான் அவர் உயிரோட இருப்பாருங்கிற நார்மல். அப்ப அதுக்கு மட்டும் தான் நார்மலே தவிர சாதாரணமா கை காலோட நீங்க எந்த ஒரு வீட்டுல உட்காந்து நார்மலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கோவப்பட்டு அதிகம் தான் ஆகும், கோவம் போச்சுன்னா கம்மியாகும். அப்பயே நார்மலா எதுக்கு வைக்கணும்? நீங்க புரிஞ்சுக்குங்க, ரத்த அழுத்தம்ங்கிறது நார்மலா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நான் இங்கிருந்து வேகமா ஓடுறேன் இல்லைங்களா, காந்திபுரத்துக்கு ஓடும்போது அதிகமாயிருச்சு, காந்திபுரத்துல போய் உட்காந்து தியானம் பண்றேன். இப்ப பாருங்க, மறுபடியும் கம்மியாயிட்டே வரும், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஆனா காந்திபுரத்துல போய் உட்கார்ந்த உடனே எனக்கு பழைய நார்மல் பிபி வராது, கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க, ஓடி போகும்போது அதிகமாச்சல்ல, உட்கார்ந்தோன்னு கம்மியாக வேண்டியதானே, ஏன் 10 நிமிஷம் ஆகுது? ஏன்னா உங்க வீட்டுல சமையல் ரூம்ல எல்லா பொருளும் வச்சிருக்கீங்க, திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஒரு 30 பேர் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க விருந்தாளிங்க. என்ன பண்ணுவீங்க? அவசரத்துல மளிகை ஜாமான் இருக்கிற சமையல் ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து என்ன பண்ணுவீங்க, சமையல் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் உங்க சமையல் ரூம்ல என்னென்ன பொருள் காணாம போச்சுன்னு கண்டுபிடிப்பீங்க. அதெல்லாம் மளிகை ஜாமான் போய் கடையில போய் வாங்கிட்டு